ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு மை தமிழ் புக் சம்மரி. சரி, இன்றைக்கி நம்ம என்ன புக் சம்மரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிகமிங் சூப்பர் நேச்சுரல் பை டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்ற புக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த புக்கை பவர் ஆஃப் தி தாட்ஸ், எண்ணங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. பட் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சயின்டிஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த புக்கை இந்த ஆத்தர் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தரும் கூட. இவர் இது இல்லாமல் இன்னொரு 3-4 புக் எழுதியிருக்காரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் புக்ஸாக தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் நான் நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட் புக்கு படிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி தாட் பேட்டர்னை பற்றி படித்து எனக்கு ஒரு லெவலுக்கு போர் அடிச்சு போச்சு. பட் இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த புக்கு எனக்கு சொல்லணுன்னா 375 பேஜ் உள்ள புக். பட் ஒரே ஒரு டைம் படிச்சிங்கன்னா புரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கு புரியறதுக்கு உண்டான சான்சஸே இல்லை. இது முடிச்சு இதுக்கப்புறம் ஒரு பிரெயின் பவரை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கும் படிக்கணுன்றது தான் என்னோடய விருப்பம். அப்போ தான் என்னால் 2 புக்கையும் கோரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த புக்கு சூப்பரான புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பரான புக். ஆனால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அருமையான புக் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படலை. இந்த புக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் படித்தாகணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய புக்கு கேட்குறதுக்கு போர் அடிக்குன்னா, பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த புக்கு கிட்டத்தட்ட படிக்கிறதுக்கு நான் ஒரு 12 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஸோ அதோட கன்சாலிடேஷன் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிற புக் சம்மரி. ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் கேட்டுட்டு இதில் இருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைஃப் மாறும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூவும் கூட. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஆத்தரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா. இவர் சைரோப்ராக்டர், ரைட்டர், ஸ்பீக்கர். இவரோட ப்ரைமரி ஃபோக்கஸ் எபிஜெனெட்டிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் நியூரோ சயின்ஸ். புரியாத பாஷையில் தான் இருக்கும். பட் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எபிஜெனிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் பாருங்கள். அப்புறம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அடுத்த இன்னொரு ரியாலிட்டி பற்றி பேசுகிறாரு. அப்புறம் நியூராலஜிக்கல் விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு என்னென்ன புக் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் த பிளசிபோ அண்ட் பிகமிங் சூப்பர் நேச்சுரல்ன்ற புக்கு தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருந்திருக்கு. அதில் மோஸ்ட் ஃபேமஸ் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் த ப்ளீப் டூ வி நோ அப்படின்றத பற்றி பேசியிருப்பார். இது கிட்டத்தட்ட மைண்ட் எப்படி நம்மளோட லைஃப்பை மாற்றக்கூடிய பவர் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்ற பற்றின டாக்குமெண்ட்ரி தான். அதுக்கப்புறம் இவர் வேர்ல்டை மொத்தமாக 2 டிவைட் பண்ணுறாரு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் அண்ட் அன்எக்ஸ்பிளைன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எக்ஸ்பிளைன்டு விஷயத்தை பற்றி மட்டும்தான் பார்ப்பாங்க. அதாவது சயின்டிஃபிக்கல் வே ஆஃப் திங்கிங், எந்த விஷயங்கள் பண்ணாலும் சயின்ஸ்னால் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்ப்போம். பட் இவர் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரியாலிட்டிக்கு போகிறாரு. எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது சயின்ஸால் ப்ரூவ் பண்ணப்படாது, அதுக்கு மேலேயும் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இவர் ஒரு மீத்தாலஜிக்கல் ஃபேக்ட் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க முடியாது. ஏன்னா இவர் ரொம்ப படித்த ஒரு டாக்டரும் கூட. இவர் சொல்கிறார் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உண்மையாக தான் இருந்திருக்கு. நான் இந்த புக்கை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 பேஜஸ்க்கு என்ன இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், இவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் இந்த புக்கில் இன்டெப்த்தாக போக எல்லா விஷயங்களையும் சயின்டிஃபிக் திங்கிங்கோடு தான் கொடுத்துருக்காரு. இதுக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, விம் ஹாஃப் அப்படின்ற ஒருத்தரோட புக்கை தான் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் செய்கிற காரியங்கள்லாம் எந்த விஷயங்களும் சயின்ஸால் ப்ரூவே பண்ண முடியல. இவர் பெரிய மலைகள், அதாவது எவரெஸ்ட் மலையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் போட்டு ஓடி போய் ஏறி இருக்கார். ஸோ ஒரு 55 வயசு இல்லை ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு ஆளால் எப்படி இதை பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சயின்ஸால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. பட் அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு ஹியூமன் பீயிங்னால பாசிபிள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜோ டிஸ்பென்சாவோட இந்த புக்கும் கிட்டத்தட்ட அதை தான் சொல்ல வருது. ஸோ இந்த புக் பயங்கர இதாக இருக்குமா பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு சயின்ஸ் கலந்து ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் புக் அப்படின்றதான் சொல்லலாம். சரி, இந்த புக் எதெல்லாம் பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can solve our problems using the same thinking we used when we created them. In this book, Becoming Supernatural, Joe Dispenza argues a vital and controversial point. Changing our thinking goes far deeper than changing perspectives. ஸோ அந்த புக்கு ஃபுல்லாகவே திங்கிங் பேட்டர்னை பற்றி தான் பேசுது. ஸோ உங்களோட திங்கிங்கை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா லைஃப் எவ்வளோ மோசமான சிச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த புக்கோட முக்கியமான எம்பசிஸும் கூட. ஸோ எப்போ நீங்கள் இதை மாற்றக்கூடிய ட்ரை பண்ணுறீங்களோ,
ஒரு டிரான்ஸ்டென்டல் ஸ்டேட்டுக்கு போகிறத பற்றி தான் அவர் பேசுகிறார். அதாவது பியாண்ட் அவர் ஓன் ரியாலிட்டி. அதனால தான் இதில் வந்து டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் இந்த மாதிரி பல விதமான டேர்ம்ஸ்லாம் பேசியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து குவாண்டம் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியில் இந்த புக்கில் வந்து சொல்கிறார். குவாண்டம் அப்படின்றது ஸ்பேஸ், இட் இஸ் டோட்டலி எம்டி. அந்த லெவலுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணணும். அந்த லெவலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து உங்களோட பிரெயின் வந்து டோட்டலி ஒரு வேறு ஃப்ரீக்வன்சிக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கில் வந்து சொல்கிறாங்க. சரி, என்ன அந்த புக்கில் வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக இந்த புக்கில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப வந்து எம்ஃபசிஸ் கொடுக்குறாரு. இப்போ நம்ம பார்த்துருப்போம், இந்த இப்போ இருக்கிற பீரியடு இதில் வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி யாருமே பெருசாலாம் பார்க்குறதில்ல. பட் இந்த சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பயங்கரமாக எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெஸ்னால் வர வியாதிகள் வந்து ரொம்ப அதிகம், ஸ்ட்ரெஸ்னால் வர ஹார்ட் அட்டாக் அதிகம், ஸ்ட்ரெஸ்னால் வர டிப்ரெஷன் அதிகம், ஸ்ட்ரெஸ்னால் பேனிக் அட்டாக் அதிகம், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள்லாம் சொல்கிறார். இவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ரொம்ப இன்டெப்த்தான லெவலுக்கு போயிடுறாங்க. ஸோ எமோஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் அவர் ஹெல்த் அப்படிங்கிறார். ஸோ முதல்ல வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதில் வந்து ஆனா அப்படின்ற ஒரு லேடி இருந்தாங்க. இவங்களோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் லைஃப் மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் இருந்தார். ஒரு நாள் எல்லாமே நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய பில்டிங்லேருந்து விழுந்து வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து 2 போலீஸ்காரங்க வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டு கதவுலாம் தட்டிட்டு, நீங்கள் தான் இன்னாரோட ஒய்ஃபா அப்படின்லாம் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி ஷாக்கோட ஆனான்றவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த சோகமான நியூஸை வந்து சொன்னாங்க. ஸோ ஆனான்றவங்கள வந்து இந்த ட்ரோமா இல்லை இந்த ஒரு ப்ராப்ளத்தில் அவங்களால எப்படி ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது தான் இந்த புக்கோட ஸ்டார்டிங் சாப்டர்லேருந்து பேசப்படுது. இப்போ இந்த ஆனான்றவங்க வந்து இந்த ஒரு செய்தியை கேட்ட பிறகு ஆனாக்குள்ள பல விதமான ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா கில்ட், ஷேம். என்னோடய ஹஸ்பண்டை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியலையா, இனிமேல் இந்த குழந்தைங்களை யார் பாதுகாக்கிறது, நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் மெஸ்ஸில் இருக்கேன். அது இல்லாமல் அவரோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய கடன்லாம் வாங்கி அந்த மெஸ்ஸை யார் மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகள் அவங்களோட மைண்டில் வர இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களோட பாடியோட டோட்டல் கண்ட்ரோலுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மனுஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்க, எப்போயாவது ஒரு டைம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது அப்படின்றது வந்து இந்த கார்டிசால் லெவல்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்போமாவது சுரக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பாடி வந்து திரும்ப வந்து பேலன்ஸை அடையும். பட் லிவிங் அண்டர் ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த கான்ஸ்டன்ட் சர்வைவல் மோடுக்கு போகும்போது இந்த பாடியோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா வந்து ஃபைட் அண்ட் ஃப்ளைட் சிஸ்டம், இதை தான் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எடுக்கும். இன்னொரு நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் யார் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க வந்து எப்போயுமே காமாகவே இருப்பாங்க. பட் 99.99% பீப்புளுக்கு வந்து இந்த காம்னஸ் வந்து இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நார்மலான ஹியூமன் பீயிங்ஸான நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப டிபெண்ட் பண்ணி அடிக்கடிக்கு நம்மளோட ஷிஃப்ட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம பாடியில் வந்து பயங்கரமான லெவலுக்கு வந்து எனர்ஜி சுரக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எனர்ஜி வந்து பயங்கரமாக சுரக்குமா. இந்த மாதிரி ஒரு டைமோ இந்த மாதிரி நம்ம பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால் ரிலேட் பண்ணும்போது அதோட இம்பேக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்றைக்கி ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும் அப்படின்னா அந்த டைம் அப்போ ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவாங்க. பட் சில பேர் அப்படி கிடையாது. நம்மளை இப்படி திட்டாங்களே, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, இப்படின்னு சொல்லிட்டு மேலும் இதை வந்து கொண்டு வர வந்து இந்த பாடி வந்து இந்த நார்மல் ஸ்டேட்டுக்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாடி வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த எமர்ஜென்சி மோடில் மட்டும்தான் இருக்கும். பட் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸில் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து அட்வர்ஸ் ஹெல்த் அண்ட் மென்டல் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரோமா. ஸோ இதில் வந்து ஹியூமன்ஸ் வந்து திங்க் அபவுட் தேர் ப்ராப்ளம்ஸ், ரிலீவ் பாஸ்ட் இவெண்ட்ஸ் ஆர் வரி அபவுட் தி ஃப்யூச்சர். எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து பாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு இன்சிடெண்ட், இது எந்த இன்சிடெண்ட் வேணால் இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் இறந்து போனதாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பிட்ரேயலாக இருக்கலாம், இல்லை எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் வந்து மீண்டும் வந்து ரிலீவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த ஆக்சுவல் ஈவெண்ட் வந்து ஒரிஜினலாக நடந்த மாதிரி தான் நம்மளோட பாடி வந்து ஆன்டிசிபேட் பண்ணுமா. ஒரிஜினலாக இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த பாடி வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் ஏரியாவுக்கு போயிடும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு டைமும் இந்த ப்ராப்பர் இன்சிடெண்ட்டை ரிலீவ் பண்ணும்போது அந்த பாடி
அந்த இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்றது தான் சொல்கிறார். In particular, reliving the past or trying to control an unpredictable future can produce the same effect on us as the actual event, both through the body of its typical psychological balance. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆனான்றவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஆனா repeatedly relieved the stressful situation and emotions in her mind. Her body couldn't differentiate between the actual event and the stressful memories. This response effectively threw her body into a constant state of survival. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனாவோட பாடி கண்டிஷன் வந்து இந்த கதையில் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேரலிசிஸ் கண்டிஷன் வந்துட்டாங்க. இந்த பேரலிட்டிக் கண்டிஷன் வந்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து பயங்கரமான மெடிக்கேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் கொடுக்கும்போது வந்து அந்த டிப்ரெஷன் லெவல் வந்து கம்மியாச்சு ஒழிக்க இந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்லாம் இன்னும் மேலும் போய் அவங்களோட என்டையர் லைஃபே டோட்டலி எஃபெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கேன்சர் வரைக்கும் வந்தது அப்படின்ற மாதிரி இந்த கதையில் நம்ம வந்து பார்க்குறோம். சரி, எமோஷன்ஸை பற்றி பார்ப்போமே இந்த கதையோட எண்டிங் வர்றதுக்கு முன்னாடி. எமோஷன்ஸ் ஆர் தி கெமிக்கல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். As our senses record information, our neurons reorganized into network. They then freeze into a particular pattern which causes the brain to make chemical sense throughout the body, which is the emotional response. ஸோ இந்த புக்கில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸுக்கும் நம்மளோட பிரெயினில் வந்து ஒரு கெமிக்கல் சுரக்கும். ஸோ இந்த கெமிக்கல் சுரக்கும் போது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து ஃபயர் அண்ட் வயர் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நியூரான்ஸ் வந்து ஃபயர் அண்ட் வயர் டுகெதர் ப்ரொசீஜரை தான் ஆக்டிவேட் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த மெமரிஸ் எல்லாம் நம்மளோட பாடியிலையும் வந்து மைண்ட்லேயும் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்ற. ஸோ இதை தான் வந்து அவர் எமோஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். The memory of an event can also become neurologically implanted in the brain, whereby the scene becomes implanted in our grey matter. Grey matter அப்படின்றது நம்மளோட மெமரியில் லாங் டேர்ம் கெப்பாசிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு ஏரியா. Like what happened to Anna, the combination of people, objects, scenes, time and places is etched into our brains as a holographic image. ஓவர் டைம் இட் பிகம்ஸ் எ லாங் டேர்ம் மெமரி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் ஃபார் செல்ஃப் ஃபீலிங். அடுத்தல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ட்ரொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸு திரும்ப இந்த பாடியை ரிலீவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம பாடியில் ஆல்ரெடி இருக்கிற அந்த ப்ரீபில்ட்டான எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் அப் ஆயிரும் அப்படின்றது வந்து சொல்கிறார். அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு டயக்ராம் மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளோட பாடியை வந்து சென்டர் போர்ஷனில் வச்சுட்டு நம்ம பாடியிலேருந்து பல விதமான ஒரு லைன்ஸ், அதாவது ஒரு லைன் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப், இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஹாபி, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சரௌண்டிங், இந்த மாதிரி டோட்டலாக நம்மளோட உடம்பை சுற்றி ஒரு லைன் வரைஞ்சிருக்காரு. ஸோ நம்மளோட எனர்ஜி, நம்ம திங்கிங் பேட்டர்ன்லாம் ஒரு நாளை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா ஒரிஜினலாக நம்ம கையில் எனர்ஜியே இருக்காது. இந்த எனர்ஜி தான் நமக்கு வந்து க்ரோத் அண்ட் ரிப்பேருக்கு வந்து தேவைப்படுது. ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களோட பாடியில் எனர்ஜி கிடையாது. இந்த எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் உங்களோட பாடி அண்ட் செல்ஸால் ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது அப்படின்றது இந்த புக் வந்து தெளிவாக ரொம்ப டீப்பாக வந்து ஜோ டிஸ்பென்ஸா சொல்லியிருக்காரு. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Anna turned on a stress response by thinking about her problems and past. Her thoughts were making her sick. Since stress hormones are so powerful, she became addicted to her thoughts. இதுதான் வந்து நம்மள சைக்ளிக் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆங்ஷியஸான பர்சன், இல்லை கோவப்படுற பர்சன், இல்லைனா எப்போ பார்த்தாலும் வந்து ஹேட் மென்டாலிட்டி உள்ள பர்சன்னா இந்த விஷயத்தை வந்து சைக்கிள் மாதிரி உங்களோட மைண்ட் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கோவம் வந்து போகவே போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் வந்து இந்த ஹேட் மென்டாலிட்டி, இந்த ஹேட் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த சைக்கிள்லேருந்து அவங்களால வெளியவே வர முடியாது. எப்பப்பெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ இந்த சைக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டண்ட்டாக கிக் ஸ்டார்ட் ஆகி அவங்களோட லைஃப் வந்து காலம் ஃபுல்லாக எஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மள நிறைய பேர் சொல்கிறோம் இந்த ஃபார்கெட் அப்படின்ற கான்செப்ட்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நியூ கான்செப்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்கல் ரீதியாக எப்படி எஃபெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சிருப்பீங்க இல்லையா. சரி, அடுத்தது வந்து சேஞ்ச் யுவர் செல்ஃப். சேஞ்ச் யுவர் ஃப்யூச்சர் பை சேஞ்சிங் யுவர் செல்ஃப். சரி, Anna believed in a new future rather than in her familiar past.
Through meditation, she combined the power of clear intention and elevated emotion. So she then used this combination to change the state of being in her biological level. ஸோ இந்த ஆனான்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டைம் வந்து அவங்களோட லைஃபே வந்து வெறுத்து போகிற கண்டிஷனில் இருந்தாங்களாம். அப்போ தான் இவங்க வந்து ஒரு 2 day ரிட்ரீட் மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மெடிடேஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து என்னோடய லைஃப்பை நான் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபேமாக அவங்க வந்து டெசிஷன் எடுத்தாங்க. உடனே எல்லாம் அவங்களோட லைஃப்பில் வந்து அந்த ரிசல்ட் வரல. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் 1 year ஆயிருந்துச்சு கிட்டத்தட்ட அவங்க வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு. அந்த 1 yearல ஸ்லோவாக வந்து ஒரு மெடிக்கேஷனாக வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட பாடியை வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க, பழைய விஷயத்தோட எம்ஃபசிஸ் கொடுக்காம புது லைஃப்பை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க அவங்களோட பாடியில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆச்சான். ஸோ அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் இன்டென்ஷன் அண்ட் எலிவேட்டட் எமோஷன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவர் வந்து இந்த ஆத்தருக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் இருந்தார், அவர் பேர் ஜாக். ஸோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்ஃபிங் வந்து ரொம்ப ஒரு பிடிச்சிருந்த விஷயமா இருந்தான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபிங்லாம் பண்ணியிருக்காரு. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்காம இருந்தது. அப்போ ஜாக் வந்து இவங்க அப்பாவை கூப்பிட்டாரு, அதாவது இந்த ஆத்தர் ஜோ டிஸ்பென்ஸாவை கூப்பிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஜோ சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜாக் ஜே உன்னோட கேபிட்டல் லெட்டர் இல்லையா, ஜேயை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து உனக்கு வந்து என்ன இன்டென்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்போ அந்த பையனோட சொன்ன இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எனக்கு வந்து ஒரு நல்ல சர்ஃபர் ஆகணும், நான் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்ததை விட எனக்கு வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து ஒரு சொசைட்டியில் பெரிய ஆள் ஆகணும், இதெல்லாம் வந்து ஒரு இன்டென்ஷனாக லெஃப்ட் சைடில் எழுதி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எலிவேட்டட் எமோஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டார்னா, நான் வந்து ஜாய்ஃபுல்லாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து எலிவேட்டட் எமோஷன்ஸ். ஸோ எலிவேட்டட் எமோஷன்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். எலிவேட்டட் எமோஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு எமோஷன் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் எழுதினாரா, முதல்ல வந்து இவர் வந்து ரைட்டிங்கில் போட்டிருக்காரு. ஸோ கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக. பட் வந்து டெய்லி இதை பற்றி யோசிக்க வந்து அவரோட எனர்ஜி லெவலையே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது டெர்மினாலஜி ரிலேட் பண்ணணும் அப்படின்னா விஷுவலைசேஷனோட ரிலேட் பண்ணலாம். பட் இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளியர் இன்டென்ஷன் அண்ட் எலிவேட்டட் எமோஷன், இந்த 2 டெர்மினாலஜியும் இந்த புக்கில் யூஸ் பண்ணுறாரு. அடுத்தது வந்து எஃபெக்டிங் சேஞ்ச் அட் ஏ ஜெனட்டிக்கல் லெவல் அப்படின்ற மாதிரி அடுத்த ஃபிலாசபி சொல்கிறாரு. ஸோ ஆனால் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து பாடி வந்து எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ டேர்னிங் ஆன் அன்ஹெல்த்தி ஜீன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அன்ஹெல்த்தி ஜீன்ஸும் ஹெல்த்தி ஜீன்ஸாக எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினச்ச போதெல்லாம் மாற்ற முடியாது. பட் ஏன் நம்மளோட ஜீன் வந்து அன்ஹெல்த்தி ஆயிடுச்சு அப்படின்ற ரூட் காஸ் இவாலுவேட் பண்ணும்போது நம்ம ஜீனோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பிஹேவியர் தானா. ஓகே, அடுத்த நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், he could turn on healthy genes by embracing elevated positive emotions with more passion than negative ones. ஸோ நெகட்டிவ் அவுட்லுக் எந்த அளவுக்கு டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றது இப்போ உங்கள் அந்த புக்கில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜீனோட மாடிஃபிகேஷன் வரைக்கும் நம்மளோட 3rd பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. Further, Anna learned that genes don't create disease. Instead, the environment signals the gene to create the disease. Thus, if she lived every day with the same emotions from her past, Anna was fostering conditions for the genes to cause illness in her body. Okay, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தாட் பேட்டர்னை வந்து இவாலுவேட் பண்ணோம். ரிப்பீட்டேட்டிவாக அதே தாட் பேட்டர்னை திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்குள்ளே வர விஷயங்கள் என்ன அப்படி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அன்ஹெல்த்தி ஜீன் பேட்டர்ன் தான். ஓவர் டைம் Anna could see that her thought patterns had changed. இது அந்த 1 வருஷம் கழித்து அவங்க அந்த ரிட்ரீட் அட்டன் பண்ணி முடித்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் தான் இது. Her brain was no longer firing the same circuits, so the old parts stopped wiring together and started pulling apart. ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்மளோட பிரெயின் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன நான் சொல்கிறேன், நம்மளோட ஹியூமன் பிரெயினுக்கு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. த மோர் வி லேர்ன் அவர் பிரெயின்ஸ் பிகம் மோர் ஃப்ளெக்சிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அல்சிமர் டிசீஸ்லாம் இருக்கும், இந்த மறந்து போகிற தன்மைகள், புது நியூரான் ஜென்ரேட் ஆகாத தன்மைகள், இந்த மாதிரி டிசீஸில் வந்து மாட்டியிருப்பாங்க. பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா புதுவிதமான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க, இல்லை புது லாங்குவேஜை வந்து இது பண்ணுறாங்க, பசில்ஸை டெய்லி சால்வ் பண்ணுறாங்க. அப்படின்னா எவ்வளோ வயசானா கூட இந்த மறதித்தன்மை வராது அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரெயினோட ஒரு கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் தாங்க நியூரோ பிளாஸ்டிசிட்டின்றது. நம்மளால் நம்மளோட லைஃப்பை எப்படி வேணால் மாற்றிக்க முடியும்.
அப்படின்ற ஸ்ட்ரென்த் வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி டெர்மினாலஜி தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இந்த புக்கில் அந்த டேர்மை வந்து அவர் எடுத்துக்காட்டாக குறிக்கல, பட் ஸ்டில் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி பேசும்போது என்னால் கம்பேர் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி தான். Over time, Anna could see that her thought patterns had changed. Her brain was no longer firing the same circuits, so the old parts stopped firing together and started pulling apart. She stopped thinking in the old ways and started feeling gratitude and pleasure for the first time in her years. ஸோ ஆனான்ற ஒரு பர்சனாலிட்டி வந்து இவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷனல் பர்சனாலிட்டிலாம் கிடையாது. உண்மையாலே ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி லிபரேட் பண்ணாங்க, அவங்களோட தாட் பேட்டர்னை எப்படி மாற்றும் போது அவங்களோட லைஃப்பை மாற்றினாங்க அப்படின்றது இந்த புக்கில் வந்து பேசியிருக்காரு. சரி, அடுத்தது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸை பற்றி பேசுகிறாரு. டேப் இன் டு த பவர் ஆஃப் ஓப்பன் ஃபோக்கஸ். இதுக்கு மேலே தாங்க இந்த புக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே ஆகும். ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்பேஸ் அண்ட் நத்திங்னஸ் இதெல்லாம் பற்றி பேசுகிறாரு. ஸோ டோட்டலி ரியாலிட்டிக்கே போல் இவர் வந்து அடுத்த ஒரு தியரிக்கே போயிட்டார். ஒரு 5th டைமென்ஷன் சொல்லலாம். இல்லை நீங்கள் நிறைய விஷயங்களில் கேட்டிருப்பீங்க, 3rd ஐ மெடிடேஷன், இந்த மாதிரி டேர்ம்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து சயின்ஸால் வந்து ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் இந்த புக்கில் இப்போ கொண்டு வராரு. ஸோ அதில் வந்து புத்திஸ்ட் மெடிடேஷன் மெத்தட் that has worked for thousands of years. As you open your mind and focus on sense information rather than matter, your brain waves automatically start to slow into alpha waves. சரி, கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரெயின் வேவ்ஸை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரெயின் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு, பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து ஆல்ஃபா வேவ்ஸ்ன்னு சொல்கிறாரு. அடுத்தது தீட்டா வேவ்ஸ்ன்னு சொல்கிறாரு. அடுத்தது அட் தி லாஸ்ட் வந்து காமா வேவ்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா வேவ்ஸுன்றது தான் நம்மளோட நார்மல் தாட் பேட்டர்னில் இருக்கிற வேவ்ஸ் தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் பீட்டா வேவ்ஸ் இருக்குமா. ஸோ லோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் பீட்டா வேவ்ஸ் இல்லை மிட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பீட்டா வேவ்ஸ் அப்படின்றது ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் தான். இதெல்லாம் வந்து குட் ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் பீட்டா வேவ்ஸ் வரும்போது நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அப்போ தான் இந்த பாடி வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுக்கு போயிடுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா வேவ்ஸ். ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு காமான ஒரு வேவ்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, இப்போ யாரும் உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க, இப்போ யாரும் உங்களை திட்ட போகிறதில்ல, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் அப்போ ரிலாக்ஸாக ஒரு நல்ல படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைம் அப்போ வந்து உங்கள் பிரெயின் வந்து இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும். இல்லை வந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காம் பண்ணும்போது, அதாவது இந்த மூச்சை இழுத்து விடுங்க, காம் அவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த டைம் அப்போ வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆல்ஃபா வேவ்ஸுக்கு இருக்குமா. அடுத்தது பார்த்திங்கன்னா தீட்டா வேவ்ஸ், அதாவது தூங்கும்போது வந்து மைண்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், பட் த பாடி ரிமைன்ஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் டீப் ஸ்லீப். ஸோ அந்த டைம் அப்போ பார்த்திங்கன்னா தீட்டா வேவ்ஸ் இருக்கும். காமா வேவ்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குமா. பயங்கர ஹார்ட் கோர் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஆளுக்கு வந்து இந்த காமா வேவ்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் சொல்கிறாங்க. சரி, ஓப்பன் ஃபோக்கஸ் மீன்ஸ் பிகமிங் அவேர் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் நத்திங்னஸ். Space and nothingness is a traditional Buddhist meditation that has worked for 1000 of years. As you open your mind and focus on sense of information rather than matter, your brain waves automatically start to slow into alpha waves. One aim of meditation is to move the brain from analytical mind, which separates the conscious mind from the subconscious. In the slowing down pattern, the alpha waves. Slowing down the thinking brain past the analytical mind allows you to tap into the subconscious operating system. This is where all automatic programs and unsubconscious habit exist. ஸோ வந்து கான்ஷியஸ் பிரெயின் பவர்ஃபுல்லாக, சப்கான்ஷியஸ் பிரெயின் பவர்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து சப்கான்ஷியஸ் பிரெயினை பற்றி எல்லா விஷயங்களையும் தொட்டு இருப்பார். பட் வந்து நம்ம கேட்குற இன்னைக்கு உண்டான டெர்மினாலஜிஸ்லாம் அவர் பேசல. அவரோட டெர்மினாலஜி எல்லாமே புதுசாக இருக்குது. பட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ படித்ததை வச்சு கோரிலேட் பண்ண முடியும். ஸோ அது விஷயத்தை பற்றி பார்க்கும்போது இந்த புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவரைஸ் த பவர் ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் எலிவேட்டட் எமோஷன். இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இன்னர் அவேர்னஸில் கொண்டு வரும்போது வந்து இவர் வந்து விஷுவலைஸ் பண்ண சொல்கிறார். அதாவது வந்து கிளியர் இன்டென்ஷனாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். இந்த நெப்போலியன் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஸ்பெசிஃபைடாக எழுதுங்க, எவ்வளோ நாளில் வேணும், என்னைக்கு டேட் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்டென்ஷனை வந்து கிளியராக சொல்கிறாரு இல்லையா. இந்த புக்லேயே இன்டென்ஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்றாரு பாருங்க. Clear intention means that you must be as clear, specific and detailed as possible on what you want to create.
மேக் இட் ஆஸ் தரோ அண்ட் ரியல் ஆஸ் யூ கேன். ஸோ சேம் பிரின்சிபல் தான் இல்லையா, அந்த புக்கு வந்து எப்போயோ எழுதப்பட்ட விஷயங்கள். ஸோ இன்றைக்கி செல்ஃப் ஹெல்ப் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் எந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கை வந்து சயின்டிஃபிக்கலாக இந்த புக் அளவுக்கு இன்டெப்த்தாக போகலை. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா மறக்காமல் இந்த புக்கு படிங்க. பட் ஒரே வாரத்தில் முடிக்கலாம் அப்படிங்கலாம் பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு தப்பான விஷயங்கள். இந்த புக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து படிக்க வேண்டிய புக்கு தான். ஸ்பீட் ரீடிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பேராகிராஃப்லேயும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது, secondly, combine clear intent with elevated emotions like love, joy or gratitude. You must tap into the feeling you anticipate when you manifest your clear intent because that emotion carries higher energy. ஸோ எலிவேட்டட் எமோஷனோட எனர்ஜி லெவலுக்கும் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் போட்டிருக்காரு. எலிவேட்டட் லெவல்ன்றது பார்த்தீங்கன்னா பயங்கர லெவலில் இருக்குமா. அதாவது கோஹெரண்ட் அன்கோஹெரண்ட் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜின்னு சொல்கிறாரு. கோஹெரண்ட் அப்படின்னா நம்மளோட பிரெயினும் இந்த வேவ்ஸும் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈக்குவலபிரியமில் சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அன்கோஹெரண்ட் அப்படின்னா உங்களோட சிந்தனைகளும் இந்த வேவ்ஸும் வந்து கம்ப்ளீட்லி வந்து இதாக எப்படி சொல்கிறது, ஒரு ஈக்குவலைஸாகவே இல்லை, வந்து நாட் இன் அ ப்ராப்பர் ஈக்குவலபிரியம். ஸோ அந்த மாதிரி தருணங்களில் வந்து உங்களோட லைஃப் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் சொல்கிறார். செகண்ட்லி, கம்பைன், இது நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து, டாக்டர் ஜோ கோஸ் அண்ட் சே தட் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ சேஞ்ச் யூ நீட் டு டேப் இன் டு கிரேட்டர் எனர்ஜி தென் வாட் இஸ் டிரைவிங் யுவர் பெயின், ஃபியர், ஆங்கர், ஷேம் ஆர் அன்வர்த்தினஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எலிவேட்டட் எமோஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றதும் பார்த்துருப்பீங்க. அடுத்தது, ஆக்சஸ் அண்ட் யூஸ் தி பவர்ஃபுல் குவாண்டம் ஃபீல்டு. அடுத்த புரியாத டெர்மினாலஜி, பட் பரவாயில்ல. இவர் வந்து குவாண்டம் ஃபீல்டு அப்படின்றது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஒரு இன்ஃபைனைட் ஏரியா, நம்மளால் வந்து அசியூமே பண்ண முடியாத ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது தான் இவர் மீன் பண்ண முடியாது. இதை வந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது. பட் ஒன்லி we கேன் ஃபீல் பை டியூ டு மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது எனர்ஜி பேட்டர்னுக்குள்ளே வராரு. Invisible energy and information exists beyond space and time. It is called the quantum field or unified. Nothing material or physical exists in that field. So it is not anything you can perceive with your senses அப்படின்றது. ஸோ இதை வந்து ஒரு காட் லெவல் போகிறாரு. பட் வந்து இந்த புக்கில் வந்து காடை பற்றிலாம் பேசலை. பட் ஸ்டில் வந்து இந்த இன்ஃபைனைட், இந்த குவாண்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணது வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளை பர்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள் தான் பேசியிருக்காரு. However, this field governs all the laws of nature and has an infinite energy available for our creation. With limitless possibilities in the sea of energy, we can create anything அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ குவாண்டம் இதுக்கு போகிறது வந்து எப்படி போகிறது அப்படின்றது எனக்கு தெரியல. இவர் வந்து மெடிடேஷனை பற்றி தான் சொல்கிறாரு. மெடிடேட் பண்ணும்போது வந்து நம்மளோட பாஸ்ட்டோ ஃப்யூச்சரை பற்றி நினைக்காம ப்ரெசண்ட்டை வந்து கோரிலேட் பண்ணுறதுக்கு அதிகமான விஷயங்கள் தான் இந்த புக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்திருக்கு. ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா பிரெத் பை ஜேம்ஸ் நெஸ்டர் அப்படின்ற அந்த புக்கை நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ அதை மறக்காமல் வேணால் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பிடிச்ச விஷயமான விம் ஹாஃப் ப்ரீத்திங் மெத்தட் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 165வது நாளாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலே வந்து ரொம்ப அருமையான விஷயங்கள். ஸோ இது வந்து ஹார்ட்கோர் மெடிடேஷனா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது. பட் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் பவருக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ குவாண்டமுக்கு எப்படி போகிறதுன்றது சத்தியமாக எனக்கும் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு மேபி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட்டை தான் திரும்ப எம்பசைஸ் பண்ணுறாங்க. மெடிடேட் டு டிரான்ஸ்செண்ட் தி ஃபிசிக்கல் ரியலம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த யோகிகள் அந்த லெவலுக்கு போயிட்டாரு நம்மால். Dr. Joe says that moving into an elevated emotional state for a few minutes can produce significant beneficial changes in your body. ஸோ எலிவேட்டட் விஷயங்களை பற்றி பேசும்போது இவர் வந்து பாசிட்டிவ் விஷயங்களை நினைக்க சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு நிறைய பேரை வந்து ஒரு ரூமில் வந்து வைக்கிறாங்க. ரூமில் வச்சுட்டு இவங்க எல்லாருமே ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், அதாவது பிஃபோர் மெடிடேஷன், ஆஃப்டர் மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு 2 விஷயங்கள் சொல்கிறாரு. பிஃபோர் மெடிடேஷனில் வந்து அந்த ரூமோட இருக்கிற எனர்ஜி லெவலை வந்து பர்சீவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் ப்ராக்டிஸ் ஒரு 2 டே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு இவங்களோட கூட்டு மெடிடேஷனில் வர எனர்ஜி லெவலை மெஷர் பண்ணுறா. இட் இஸ் பியாண்ட் வாட் யூ கேன் ரியலைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கில் வந்து எனர்ஜியை பற்றி பேசுகிறாரு, மெடிடேஷனை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் வைப்ரேஷனை பற்றியும் பேசுகிறாரு. அடுத்தது பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் வேஸ்ட் யுவர் அட்டென்ஷன் அண்ட் எனர்ஜி ஃபோக்கஸிங் ஆன் நெகட்டிவ்ஸ் வென் யூ கெட் அப் இன் த மார்னிங். Whether it is in the people you have to see that day, places you must go or things you must do.
தீஸ் திங்ஸ் ஃப்ராக்சர் அண்ட் ட்ரெயின் யுவர் க்ரியேட்டிவ் எனர்ஜி. ஸோ வந்து ஸ்டாக்னண்ட்டாக இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா, காலையில் எழுந்திரிப்போம், இந்த டைமுக்கு பல் வளர்க்கும், அதுக்கப்புறம் நேராக டாய்லெட் போகிறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் காரில் ஏறுறது, ஒரே ரூட்டே ஃபாலோ பண்ணுறது, அதே ஆஃபீஸ்க்கு போகிறது, அதே கைண்ட் ஆஃப் மீட்டிங், அதே கைண்ட் ஆஃப் கொலீக், திரும்ப வீட்டுக்கு வர்றது, ஏதாவது படம் பார்க்குறது, திரும்ப தூங்குறது, இந்த ரிப்பிட்டேட்டிவாக இதே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து பாடி வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆட்டோமேட்டான ஒரு ராபர்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி நம்மள சொல்கிறாரு. ஸோ வந்து உங்களுக்கு புதுசாக அன்னோன் எனர்ஜியை வந்து டெவலப் பண்ணுறதுக்குண்டான எந்த விஷயங்களும் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். You deplete your reserves when you focus your energy on worldly objects, worries and problems. Ultimately, you have no energy to focus internally on your thoughts and feelings. So how much of your creative energy are you already losing to negative emotions such as guilt, hatred, fear or resentment? You can use all that energy to create the destiny and future that you want. ஸோ நம்ம எவ்வளோ எனர்ஜி வந்து தண்டமாக வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நோன் அண்ட் அன்னோன், இதையும் பற்றி இந்த புக்கில் வந்து அதிகமாக பேசுகிறாரு. நோன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம ஒரே காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி நம்மளோட லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிரும். புது விதமான ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து ஆன்டிசிபேட்டே பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். In becoming supernatural, Dr. Joe goes on how to guide to achieve this. If you are meditating and start to having stray thoughts, அப்படின்னா bad thoughts, that your usual thinking habits kick in, it because you are used to focusing on the same place and things for so long. ஸோ thought pattern மாற்றுறதை பற்றி தான் சொல்கிறாரு. அதே மாதிரி every time you train and recondition your body and mind, every time you do this, much like training a dog அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. You are showing the power of your own will over your natural programming. Eventually, body surrenders if you keep returning your attention and energy to the present. ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய ஸ்கில்லை வந்து புது புது ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். புது புது டைப் ஆஃப் புக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதையே கண்டினியூஸாக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை அப்படியே மாற்றிட்டு காமிக்ஸ் படிக்க ஆரம்பிங்க, இல்லை புதுசாக ஏதாவது கதையை பற்றி படிக்க ஆரம்பிங்க, நோவல் படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களோட பிரெயினை வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் வந்து டியூன் பண்ண ஆரம்பிங்க. இல்லை ஏதாவது லாங்குவேஜ் படிங்க, இல்லை ஏதாவது என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் ப்ளீஸ் ஒரு வீடியோ கேமாவது விளையாடுங்க. சம்திங் ஷுட் பி டிஃப்ரெண்ட் எவ்ரிடே அப்படின்றது தான் என்னோட ஒரு கோட்பாடு. யூ பிகம் வாட் யூ திங்க் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்து புத்தர் சொன்ன கதையை தான் சொல்கிறாரு. It would be possible for your body to follow your mind into the unknown. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அன்னோனை பற்றி தான் நிறைய பேசியிருக்காரு. யூ மஸ்ட் சேஞ்ச் வேர் யூ ஃபோக்கஸ். ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமா, ஸோ இதே பாஸை தான் பார்க்கணுமா, இந்த காலையில் எழுந்துச்சுனே நம்மளை திட்டுவானா, சரி திட்டி முடித்த பிறகு நம்மளோட அப்படியே டேயை கண்டினியூ பண்ணுமா, ஈவினிங் திரும்ப எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு திட்டுவானா. ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்க போகிறதில்ல. இன்னொரு விஷயம் அந்த புக்கில் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு வேலை வந்து போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி இது நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு வேலைக்கு போனால் நம்ம லைஃப் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட இன்கிரைண்டான தாட் பேட்டர்ன் வந்து நெகட்டிவாக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் எந்த மாற்றம் கொண்டு வந்த ட்ரை பண்ணாலும் இன்டர்னலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணல அப்படின்றத பாயிண்ட்டும் இந்த புக்கில் வந்து சொல்கிறாரு. This is possible. Your body has been following your mind to every experience you have ever had in your life. If you were to start focusing your attention and energy on the unknown, your body also could experience a new future அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவுட்டர் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களோட பயாலஜியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது வந்து எமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி. எமோஷன்ஸை பற்றி தான் பேசியிருக்காரு. எமோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதை வந்து எனர்ஜிக்கு வந்து ரிலேட் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனாலிட்டி வராங்க, அதாவது நீங்கள் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லா சூப்பராக ஒரு பர்சனாலிட்டி வரும்போது நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸை ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த வைப்ரேஷன் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி அது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ எனர்ஜி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். ஆல் ஆட்டம்ஸ் ஆர் வைப்ரேட்டிங். இந்த ஃபிலாசபி வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் கேட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ ஹாப்பியாக ஒருத்தர் வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கே பல பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையை வந்து இவர் கொஞ்ச நேரம் பேசினாலே போதும், நம்ம சூப்பராக ஆயிடுறோம், மோட்டிவேட் ஆகிடுறோம் அப்படின்ற மாதிரி சில பேரை பற்றி பேசி கேட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அது பேர் தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனர்ஜி. அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை பற்றி குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்துன்னு ஐயையோ இவங்கிட்டேருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா. ஸோ என்ன எனர்ஜி பேட்டர்னை நம்ம எல்லாருமே
பார்க்காமலேயே நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அவர் சொல்கிறார், எமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி அப்படிங்கிறார். அடுத்தது வந்து ஈச் எமோஷன் ப்ரொடியூஸஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஃபார் இன்ஸ்டன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ப்ரொடியூஸ் மச் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் தேன் தேர் நெகட்டிவ் கவுண்டர் பார்ட்ஸ். It is because they have different energy levels and conscious intent. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எனர்ஜி டயக்ராம் மாதிரி இந்த புக்கில் வரைஞ்சிருப்பார். இந்த மாதிரி ஹேட்ரடு, க்ரீடு, இந்த மாதிரி சோகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரமில் வந்து ரொம்ப கீழே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹாப்பினஸ்ஸு, இந்த மாதிரி வந்து ஹெல்பிங் டெண்டன்சி, இந்த கிராட்டிடியூட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரத்தில் வந்து டாப் லெவலில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பார். ஸோ அடுத்தது வந்து ஃப்யூச்சரை பற்றி பேசுவாங்க. அந்த ஃப்யூச்சரை வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃப்யூச்சர் ரிசைட்ஸ் இன் யுவர் பாஸ்ட் அப்படிங்கிறார். ஸோ இவருக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னவோ தெரியல, ஃப்யூச்சர் பாஸ்ட் இது ரெண்டுமே அவருக்கு வந்து பிடிக்கல. அவர் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட்டை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 புக்கு ரிலேட் பண்ணலாம். அந்த பவர் ஆஃப் நவ் பை எக்கார்ட் டோலி. ஸோ எக்கார்ட் டோலி இவருமே சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோ ரிலேட் பண்ண பாயிண்ட் வந்து இந்த பவர் ஆஃப் நவ் ப்ரெசண்ட்டை தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. You create unhappiness, futility, pain and other negative feelings every time you remember the past. ஸோ வந்து பாஸ்ட்டை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, your body and mind are operating in the known predictable future based on familiar events and feelings from the past. In that known future there is no room for the unknown. ஸோ வந்து அன்சர்டனிட்டியை வந்து எம்ப்ரேஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ இது பார்த்திங்க, அன்சர்டனிட்டி இதே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப இங்கே ரிப்பீட்டடாக வருது. அன்னோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. ஸோ ரிஸ்க் எடுங்கன்றது என்னோட ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்ட். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரே புக்கில் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. பட் கஷ்டமாக இருக்கா அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுது இந்த புக்கு படிக்கிறதுக்கு. பட் ஸ்டில் ரொம்ப என்ஜாய் பண்ண புக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன் தி மிஸ்டிக்கல் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த மாதிரி மிஸ்டிசிசம் இதெல்லாம் வந்து நானே ஏற்றுக்க மாட்டேன். பட் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சக்கரா கிக்கரெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. நான் ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் வந்து போகலை, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபிலாசபிக்கல் கான்செப்ட் வந்து பிடிக்காது. பட் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த புக்கை வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் லெவலில் பாருங்களேன். இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா பிகாஸ் இது லைவில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த புக்கு ரொம்ப ஒரு பெரிய புக்கும் கூட. ஸோ அட்லீஸ்ட் மறக்காமல் வந்து இந்த மைண்ட் மேப் சம்மரியை டவுன்லோட் பண்ணி தயவுசெய்து இந்த புக்கை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. www.simplifyyourlife.in அப்படின்ற வெப்சைட், இது என்னோடய சொந்த வெப்சைட் தான். ஸோ இங்கே போய் பார்த்துட்டு அந்த மைண்ட் மேப் சம்மரியை தயவு செஞ்சு ஒரு டைம் பிடிஎஃப்பில் தான் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள். In becoming supernatural, Anna had connected to a field of information called as quantum field. திரும்ப சொன்ன விஷயங்கள் தான். அந்த குவாண்டம் ஃபீல்டை இவங்க டேப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் சொல்கிறார். பட் எப்படி டேப் பண்ணாங்க அப்படின்றதோட டீட்டெயில் வந்து இந்த புக்கில் அதிகமாக கொடுக்கப்படலை. மேபி அடுத்த புக் அந்த பிரெயினை பற்றி படித்தா மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் இவர் வந்து தாட்ஸ் தான் பற்றி பேசுகிறார். பார்த்தீங்க அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாட் வந்து இன்னொரு தாட்டை வந்து ஸ்பார்க் பண்ணும், அதே மாதிரி வந்து சைக்கிளாக போகும் அப்படின்றார். ஸோ ஃபஸ்ட்டு தாட் வந்து ஃபியர் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஃபியர்ஃபுல் தாட் பார்த்திங்கன்னா அடுத்த ஃபியர்ஃபுல் தாட்டுக்கு வந்து குட்டி போடுற மாதிரி அடுத்த ஃபியர்ஃபுல் தாட்டுக்கு இன்னொரு குட்டி வரும். ஸோ இந்த மாதிரி குட்டி போட்டு இது எல்லாமே சைக்கிளாக ஓடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார். ஸோ இதுக்கு மேலே இந்த புக்கை நான் வந்து சொல்லலை. மோஸ்ட்லி இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக படிக்க வேண்டிய புக்கு தான். ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச 50 பக்கத்தில் வந்து ஐயோ புக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிலாம் மூடிடாதீங்க. 51வது பக்கத்துக்கு மேலே அந்த புக்கில் வந்து நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டைம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா இந்த புக்கில் எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, எமோஷ்னலாக வந்து பயங்கரமாக வந்து ஆங்கர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த டைம் கோவப்படுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து உங்களோட எங்கே எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் ரீதியாகவே உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த புக்கோட ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்டும் கூட. ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயரோட லாஸ்ட்டு புக்கும் கூட. ஸோ ஒரு ரீகேப் மாதிரி சொல்லணும் அப்படின்னா மொத்தமாக நீங்கள் இந்த வருஷத்தில் கேட்டது 36 புஸ்தகங்கள் நம்ம வந்து இந்த வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து இந்த புக் வரைக்கும் 36 புக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னாலேயே நம்ப முடியல, இந்த அளவுக்கு நானே பண்ணியிருக்கேன் அப்படின்றது என்னால் நம்ப முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல இதோடு சேர்த்து 500 ஃபாலோவர்ஸ் ஆயாச்சு. இன்னொரு விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்காஸ்ட் சிம்பிளிஃபை யுவர் லைஃப் போட்காஸ்ட் வந்து அமேசான் போட்காஸ்ட்டில் அண்டர் ஆர்ட்ஸ் கேட்டகரியில்
டாப் 50க்குள்ளேயே வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ரேங்கிங் ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயம். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து இந்த அளவுக்கு போனதுக்குண்டான மிகவும் I should thank every single one of you for making this podcast a big success. அது இல்லாமல் 4.9 ரேட்டிங்கும் இருக்குது ஸ்பாட்டிஃபைல. ஸோ இன்கேஸ் இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு ரேட்டிங்கும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் என்னோடய எல்லா கோர்ஸையும் வந்து ஓனாகவே ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். learners.com அப்படின்ற பிளாட்ஃபார்த்தில் அதோட லிங்க்கும் விட்டுட்டு போகிறேன். எந்த கோர்ஸ் படித்து பார்த்தாலும் ஜஸ்ட் 99 rupees மட்டும்தான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இல்லை பாட்காஸ்ட். வி விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2023 ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் டேக் கேர். சேஃபாகவும் இருங்க. பை.